ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், சொரியோசிஸ், டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரி எந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் பிக்சர் பாருங்கள். எந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் ஸ்கின் ரிலேட்டட், உங்களுக்கு ஸ்கின்ல வந்து திடீர்னு ஒரு அரிப்பு இருக்குது அல்லது திடீர்னு பேட்சி ஆகுது, வாட் எவர் யோர் கண்டிஷன்ஸ், லியூகோடர்மா, வெண்குஷ்டம் மாதிரி இருக்குது, தலையில் மட்டும் பிரச்சனைகள் இருக்குது, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அங்கங்கே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இது ஏன் வருது அப்படிங்கிறத நம்மளால் இது வரைக்கும் உணர்ந்திருக்க முடியாது. நம்ம வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் இருப்போம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ், உள்ள இன்டேக், அது சம்மந்தமான இன்டேக் மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் பண்ணியிருப்போம். அது எடுக்கிற வரைக்கும் நல்ல கண்ட்ரோலில் இருந்திருக்கும். ஸோ அதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அல்லது வெளியே வர முயற்சி பண்ணால் திரும்ப ப்ராப்ளம் பல மடங்கு ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் இயர்ஸ் டுகெதர் சஃபர் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இது வரைக்கும் நமக்கு இந்த ப்ராப்ளம் ஏன் வந்திருக்குன்னே நம்ம ரியலைஸ் பண்ணவே இல்லை இல்லைங்களா? இந்த பதிவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஏன் வந்திருக்கு, இதை எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் யாருக்கு இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹூஎவர் இட் இஸ், யாராக இருந்தாலும், வருஷக்கணக்கில் இருக்குது, மாதக்கணக்கில் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, ஒரு விஷயம் நீங்கள் உணர மறந்துட்டீங்க. என்ன? உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். நான் சில விஷயங்களை சொல்கிறேன், அது உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டஸ்ட் அலர்ஜி, வீசிங், ஆஸ்துமா, பெருமூச்சு எடுக்கிற மாதிரி இருக்கிறது, அடிக்கடி மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது, மூச்சு விட சிரமமாக இருக்கிற மாதிரி, பிரெத்லெஸ்னஸ், மூச்சு விட சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, தாண்டி காரம் அதிகமாக விரும்புகிற மாதிரி இருக்கிறது, ரொம்ப காரம் பிடிக்கும், முதல்ல எவ்வளோ காரம் சாப்பிட மாட்டோம், இப்போ நிறைய காரம் சாப்பிட்றோம், இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கோங்க. தண்ணி மாற்றி குடித்தா சளி பிடிக்கிறது, நெஞ்சு பகுதியிலையும் முதுகு பகுதியிலையும் அங்கங்கே சுருக்குன்னு கேஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கிறது, மூக்கில் வந்து சுவாசம் வந்து ஒரு சளி பிடிக்கல, ஆனால் ஒரு நாஸ்ட்ரல் அடைச்ச மாதிரியே இருக்குது, எப்பவுமே ஒரு நாஸ்ட்ரலில் தான் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, மூச்சு போயிட்டு வர மாதிரி இருக்குது, த்ரோட் சம்மந்தமான பிரச்சனைகள், த்ரோட்டில் இரிட்டேஷன், சளி வர்ற மாதிரி, சளி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, செருமல் அப்படி பண்ணுவோம் இல்லைங்களா, த்ரோட்டை கிளியர் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, இந்த மாதிரி சிரமங்கள், சளி பிடிக்கும் ஆனால் 2 நாள் 3 நாளில் சரியாயிடும், ஜஸ்ட் ஒரு மூக்கில் தண்ணி வடிகிற மாதிரி தான் இருக்கும், சரியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்கள். அல்லது ரொம்ப வருஷம் ஆச்சு சளியே பிடிக்கல, ஸோ இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. இதுதான் ரூட் காஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட்டை உங்கள் நுரையீரலுக்கு எடுங்க. அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்.